காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 181 வாக்குச்சாவடிகளிலும் காலை முதல் தொடங்கிய வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்று வருகிறது. வெயிலுக்கான நிழல் பந்தல்கள், தண்ணீர் வசதிகள், சக்கர நாற்காலி, மின்சாரம், மருத்துவ உதவிகள் உள்ளிட்டவை செய்யப்பட்டுள்ளன. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள நெடுங்காடு, திருநள்ளார், காரைக்கால் வடக்கு, காரைக்கால் தெற்கு, திருப்பட்டினம் உள்ளிட்ட 5 தொகுதிகளிலும் 181 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவு காலை முதல் தொடர்ந்து நல்ல முறையில் அமைதியாக நடைபெற்று வருகிறது. மாற்றுத்திறனாளிகள், கர்ப்பிணி பெண்கள், முதியோருக்கான முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது. வெயிலுக்காக நிழல் பந்தல்கள், தண்ணீர் வசதிகள், சர்க்கரை நாற்காலி, மின்சாரம், மருத்துவ உதவிகள் செய்யப்பட்டுள்ளன. வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்களின் செல்போன்கள் கொண்டு வந்தால் ஒப்படைக்கும் வசதியும் செய்யப்பட்டுள்ளது. மாவட்டத்தில் உள்ள மொத்தம் 1,56,250 வாக்காளர்களின் வசதிக்காக அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. தேர்தலில் எந்தவிதமான அசம்பாவிதங்களும் இன்றி அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. காவல் பணியில் துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் 1264 பேர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். பகல் பொழுதில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் வாக்காளர்களின் வரிசை என்பது குறைவாக காணப்பட்டது. ஆனால் காலை நேரத்தில் நீண்ட வரிசையில் காத்திருந்து வாக்களித்து வந்தனர். முதல் தலைமுறை வாக்காளர்கள் தங்களுக்கு ஜனநாயக கடமை ஆற்றிட கிடைத்த வாய்ப்பு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். வெளிநாட்டு வாழ் வாக்காளர்களும் காரைக்காலுக்கு வந்து ஆர்வமுடன் வாக்களித்து வருகிறார்கள். தங்கள் ஜனநாயக கடமைக்காக வெளிநாடுகளில், வெளியூர்களில் வேலைக்கு சென்றவரும் சொந்த இடங்களில் வந்து தங்கள் ஜனநாயக கடமையினை நிறைவேற்றி வருகிறார்கள். காலை 11 மணி நேர நிலவரப்படி மாவட்டத்தில் 25% வாக்குகள் பதிவாகியுள்ளன. தொடர்ந்து தேர்தல் வாக்குச்சாவடிகளில் விழாக்கோலம் பூண்டு வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. தேர்தலில் முதல் முறையாக வாக்களித்த ஸ்ரீகுமரன் என்பவர் கூறுகையில், இப்போ ஃபர்ஸ்ட் வாட்டி ஓட்டு போடுறேன். இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நிறைய மாற்றம் வரும்னு நான் என் கடமையை முடிச்சதுனால நிறைய மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு. காரைக்காலை பொறுத்த மட்டும் 5 சட்டமன்ற தொகுதிகளிலும் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு காலை 7 மணி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. காலை 11 மணி நிலவரப்படி 25% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்கள் போன்றவருக்கான சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது. அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வெயிலை சமாளிப்பதற்காக நிழற்குடைகள் மற்றும் குடிநீர் வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது. அதுபோல செல்போன் கொண்டு வருவர்களுக்கு தனியாக வசதியாக வைப்பதற்கு டோக்கன் முறையும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இவ்வாறு காரைக்காலை பொறுத்தமட்டில் நல்ல முறையில் அமைதியான தேர்தலாக இந்த தேர்தல் நடைபெற்று வருகிறது. காரைக்காலில் இருந்து டிடி தமிழ் செய்திக்காக செல்வன் ஜெபராஜ்.